வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூஃப் கான்கிரீட்டுக்காக தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஏஜிபட்டினம். ஆல்ரெடி ரூஃப் கான்கிரீட் கம்பி எல்லாமே டோட்டலா கட்டி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு பைப் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம்னு தான் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. பைப்புக்கு உண்டான மெட்டீரியல் எல்லாமே நேத்து லிஸ்ட் கொடுத்துட்டோம். பைப் எல்லாமே இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மெட்டீரியல் என்னென்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபேன் பாக்ஸ், ஸ்பாட் பாக்ஸ், ஜங்ஷன், பெண்டு, பேஸ்ட் எல்லாமே வாங்கியிருக்கோம். டேப் ரோல் வாங்கியிருக்கோம். 1 இன்ச் பைப்பு, 3/4 பைப்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 mm தான் வாங்கியிருக்கோம். இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 சதுரம். இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பெட்ரூம், 3 அட்டாச் பாத்ரூம், அது இல்லாம ஹால், பேசேஜ், தனியா கிச்சன் தனியா காமிச்சிருக்காங்க. அது இல்லாம தனியா பால்கனி காமிச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கு. பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. காட்டுக்கு நேரா ஒரு ஃபேன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் தனியா காமிச்சு அந்த இடத்துல ஒரு ஃபேன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. 3 பெட்ரூம்லயுமே சேம் பிளான் தான். ஆனா ஃபால்ஸ் சீலிங் போடுறீங்களான்னு கேட்டோம். கம்பல்சரி ஃபால்ஸ் சீலிங் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபால்ஸ் சீலிங் போடுற மாதிரி இருந்தால் ஃபேன் பாக்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தோம். ஆனா ஃபால்ஸ் சீலிங் நாங்கள் சப்போஸ் போடல அப்படின்னா அந்த இடம் நம்ம ஃபேன் போட்டால் அசிங்கமாக தான் தெரியும். அதனால் மேக்ஸிமம் ஃபேன் பாக்ஸ் கொடுத்துருங்க. ஃபால்ஸ் சீலிங் போடுற மாதிரி இருந்தால் டம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ஃபேன் பாக்ஸும் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் பாக்ஸ் கொடுத்துருவோம். ஏன்னா அது பார்ட்டிஷன் பண்ணி ஒரு பக்கம் கிச்சனாகவும் ஒரு பக்கம் டைனிங்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ டைனிங் ஒரு ஃபேன் பாக்ஸும் கிச்சனுக்கு ஒரு ஃபேன் பாக்ஸும் நிறைய கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹாலில் பார்த்தீங்கன்னா 8 ஸ்பாட் பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. 8 ஸ்பாட் பாக்ஸும் கொடுக்குறோம். ஆனால் ஹால்லேயும் மேக்ஸிமம் ஃபால்ஸ் சீலிங் போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. 3 பெட்ரூமே டிவி பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம், இன்டர்நெட் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். சிசிடிவி லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெப்ஸுக்கு கேட்டிருக்காங்க, அப்புறம் பேசேஜ் கேட்டிருக்காங்க. அந்த லைனும் கொடுத்துருக்கோம். சென்சார் லைன் கேட்டிருந்தாங்க, சென்சார் லைனும் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஒர்க் எல்லாமே டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். காங்கிரீட் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் ரைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.